ஓகே, நான் கிளம்புறேன். பாய். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் இந்த கடவுள்கிட்ட சொல்லு. உனக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். என்னாச்சு? ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கு. உடனே எல்லாம் நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அர்ஜுன், அர்ஜுன் போ, போய் பேசு. நீ அவர்கிட்ட போய் பேசு, அவர் புரிஞ்சுப்பாரு. அவன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான். ரீனாவை லைஃப்குள்ளே நீங்களா வர்றதுக்கு முன்னாடியே சம்வேர் நான் லைஃப்குள்ளே போயிட்டேன். அங்கே போய் குடிச்ச அவ்வளோதான். when I say it, I really mean it. இப்போ திரும்ப உன்னை நம்பணும்னு தோணுது. அவன் ஃபியூச்சர் பற்றி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுமா. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இல்லை. என் அம்மா அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி உங்கள் பையன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களும் இப்போ சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்புறேன். ஒரு கோர்ட்டில் என்ன வீட்டில் வர வேணாம்னு சொன்னப்போ நான் பின்னாடி போயிருக்கணும். இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே அவன் பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறேன். கஷ்டமாக தான் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ திரும்ப வரணும், இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும். வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் கூப்பிட்டா அவன் வருவான். நான் கண்டிப்பாக வருவேன். ரீனா தான் நான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்கா. நீ வா ரீனா. தெரில அர்ஜுன், இவ்வளோ கஷ்டமான விஷயத்த ஈஸியாக சொல்லிட்டு ரீனா. என்னை நம்ப. யாருமே இல்லாதப்போ அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த வலியை நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன். வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கு. அவள் திரும்ப வந்துடுவான்னு. சரியாயிடும். அழாத. டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். எல்லாம் சரியாயிடும்.